மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருள். அரசுடனான பேச்சு தோல்வியுற்றதை அடுத்து 15 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 32 ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ நாளை திட்டமிட்டபடி போராட்டம் நடத்துகிறது. போராட்ட வடிவம் பள்ளிகளுக்கு பூட்டு போடுதல். இவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் நியாயமானவையா? போராட்ட வடிவம் சரியா? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர்: போராடும் அமைப்பான ஜாக்டோவின் உயர்மட்ட குழு உறுப்பினர் திரு சங்கர பெருமாள், சமூக ஆர்வலர் மாற்றம் இந்திய அமைப்பின் நிறுவனர் திரு பாடம் நாராயணன், போராட்டத்தில் பங்கு பெறாத அகில இந்திய அனைத்து ஆசிரியர்கள் சங்க தலைவர் திரு சங்கர நாராயணன். இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து செல்வேந்திரன் மற்றும் வெங்கட சுப்பிரமணியன், கோவை அரங்கிலிருந்து சுப்பிரமணியம் மற்றும் ஆறுமுகம், நெல்லை அரங்கிலிருந்து மனோகரன் மற்றும் தயா சங்கர். பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். திரு சங்கர பெருமாள் கிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்டுட்டு நான் நேயர்கள்ட்ட இருந்து வரேன். என்றைக்கும் இல்லாதபடிக்கு, அதாவது பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுடைய பெற்றோர் குடிக்கிறாங்களேன்னு கூட விட்டுறலாம், பிள்ளைகளே குடிக்கிற நிலைமையில ஒரு நாளாவது இந்த ஆசிரியர்கள் எல்லாம் சங்கமாக சேர்ந்து மதுக்கடைகளுக்கு பூட்டு போடுவோம்னு ஒரு போராட்டம் அறிவிச்சதா ஞாபகம் இல்லையே. இன்றைக்கு அவங்க தேவைகளுக்காக மட்டும் பள்ளிகளையே மூடுவாங்களா அப்படின்னு விமர்சனத்தோட பார்க்க வைக்குது. உங்க போராட்டத்தின் அந்த கோரிக்கைகள்ல மாணவர் நலன், பள்ளி நலன், அந்த அடிப்படையில் எத்தனை கோரிக்கைகள் வருது? ஒன்று ரெண்டு நீங்க உதாரணத்துக்கு சொன்னா போதும். நாங்கள் இப்போ மாணவர்களுடைய நலன் தான் முக்கியமாக வச்சுருக்கிறோம். மாணவர் நலன், ஆசிரியர் நலன், பள்ளி நலன். நாங்கள் இது இப்போ திடீர்னு இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கலை. 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக தான் போராடி கொண்டு வருகிறோம். இப்போ நமக்கு 1/1/2006 பின்பு, அதாவது 6வது ஊதியக்குழு 6வது ஊதியக்குழு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் தமிழகத்தில் கொடுத்துருந்தாங்க 5வது ஊதியக்குழு வரைக்கும். ஆனால் 6வது ஊதியக்குழு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் உள்ள ஊதிய மாற்றங்கள் நிறைய இடைவெளி இருக்கு. அதுதான் சொன்னேன், அது உங்கள் நலன் வச்சுக்கலாம். மாணவர் நலன், பள்ளி நலன், அதுல என்ன கோரிக்கைகள் உங்களுக்கு? அதாவது மாணவர் நலன் பார்க்கும்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மாறி போச்சு. ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னைக்குள்ள சூழலில் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியில் செய்யணுமோ, அதாவது கற்பித்தல், அதே நேரத்தில் மாணவர்களுடைய ஒழுக்கம், கட்டுப்பாடு, இந்த நிலையில் நாங்கள் மாணவர்களுக்கு எல்லா கற்பித்தலோடு சேர்த்து நமக்கு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஆசிரியர் கண்டிக்கக்கூடாது, மன ரீதியில் துன்புறுத்தக்கூடாது, உடல் ரீதியில் துன்புறுத்தக்கூடாதுங்கிறது இன்றைக்கி அரசாணை வெளியிட்டு இதுக்கு பின்பு மாணவர்களுக்கு என்னாச்சுன்னா இனிமேல் ஆசிரியர் அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, அதனால் இனிமேல் நம்ம எப்படி வேணும் நடந்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு மாணவர்களுடைய ஆட்டிடியூட் அது கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. அதனால உயிர் பாதுகாப்புன்னு ஒரு வரி வருதே, இதனால மாணவர்கள் அந்த அளவுக்கு மோசமா இருக்கா? அந்த அளவுக்கு மோசமா இருக்கு, அச்சமா இருக்கா உங்களுக்கு மாணவர்கள்கிட்ட? அதனால் இப்போ ஆசிரியர்களுக்கு ஒரு இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய நலனுக்காக பல விதத்தில் இன்னைக்கு ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு சிறப்பு பயிற்சி கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ரிசல்ட் ஓரியன்டட் தான். மாணவர்கள் எல்லாருமே இன்றைக்கி தேர்ச்சி பெறணுங்கிற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி நேரம் கூட பார்க்க ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கு அது மாணவர்களுடைய நலனுக்காக, ஏன்னா பள்ளியினுடைய நலனுக்காகத்தான் நாங்கள் செய்கிறோம். தொடர்ந்து பேசலாம். நெல்லை மனோகரன், உங்களுக்கான நேரம். சார், அதாவது நலத்திட்டம், அதாவது இப்போ தமிழ் மொழி கல்வியை வலியுறுத்தி நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அது தமிழ் மொழி கல்வி என்பது தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை தமிழ் மொழி கல்வியை வலியுறுத்தி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பள்ளிகளில் நலத்திட்டங்கள் என்பது 15 நலத்திட்டங்கள் வழங்கப்படுகிறது. அந்த நலத்திட்டங்கள் வழங்கப்படுவதால் ஆசிரியர்கள், குறிப்பாக தலைமை ஆசிரியர்கள் கற்றல் கற்பித்தல், அந்த பள்ளி மாணவர்கள் நலனில் அக்கறை செலுத்த முடியவில்லை, அதுக்கென ஒரு தனி அலுவலர் நியமிக்கப்படணும் அப்படின்னு கொண்டிருக்கு. இதெல்லாம் மாணவர் நலனோடு நம்ம சம்பந்தப்பட்டது. அது மாதிரி தொடக்கப்பள்ளிகள் முதல் இன்னைக்கு தொடக்கப்பள்ளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவருடைய எண்ணிக்கையை காட்டி அரசு பள்ளிகளை மூடக்கூடிய ஒரு அபாயம் என்பதை இன்னைக்கு அரசு கடைபிடித்து கொண்டு வருகிறது. அதனால் இதனால் ஏழை மாணவர்கள் கல்வி கற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் மாணவருடைய எண்ணிக்கையை காட்டி அரசு பள்ளிகளை மூடக்கூடாது என்பது. அதே மாதிரி அரசு பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பு வசதி என்பதை உயர்த்தி தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை திரு சங்கரநாராயணன், இந்த அடிப்படையில் மாணவர் பள்ளி நலனும் இதுல கோரிக்கைகள் இருக்கும் பொழுது நீங்க அதுல பங்கெடுத்துக்கிடாம இருக்கிறதே தவறு போல தெரியுது. மாணவர்களுக்கான கோரிக்கை அதுல ஒண்ணுமே இல்லை. இப்ப சொன்னாரே இருக்குன்னு அது சொல்றாங்க, பள்ளிகளில் தமிழ் மொழியாக இருக்குன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அரசு எந்த அரசு பள்ளி இது வரைக்கும் மூடி இருக்கு?
ஒரே ஒரு அரசு பள்ளி அவங்களை காட்ட சொல்லுங்க. மனோகரன் பதில் இருக்கா? இது அரசியல் ரீதியான போராட்டம், அதனால நாங்கள் கலந்துக்கல. இல்ல அரசு பள்ளிகளை வந்து தொடக்க பள்ளிகள்ல வந்து மாணவர்கள் எண்ணிக்கையை காட்டி மூடியிருக்காங்க. மூடுவதாக ஒரு 150-100 பள்ளிகளுக்கு மேல கணக்கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இது வந்து எங்களுடைய போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு வந்து தற்சமயமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதை நீங்க மறைக்க பாக்குறீங்களா? அரசு வந்து எந்த பள்ளிக்கூடத்தையும் மூடவே இல்லை. இவங்களாவது அது மாதிரி ஒரு மாயையான தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ரெண்டாவதுங்க, மூட தயாராக இருந்ததாகவும் அரசு மேலும் இன்னும் சொல்ல போனால் தேவையே இல்லாமல் மாணவருடைய நலனை கருதி அரசு அவ்வப்போது பல பள்ளிகளை தரம் உயர்த்தி உயர்நிலை பள்ளிகளாகவும் மேல்நிலை பள்ளிகளாகவும் மாற்றிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த அரசு மட்டுமே இல்லை, எந்த அரசு அதை பண்ணியிருக்கு. எந்த அரசும் அரசு பள்ளியை மூடுவதற்கு தயாராக இல்லை. எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களுடைய வந்து வேலைநிறுத்த போராட்டத்தினால வந்து இன்னைக்கு வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு வச்சும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இன்னைக்கு தாய்மொழி கல்வி இல்லாமல் ஆங்கில வழி கல்வி வந்து மெட்ரிகுலேஷன், அதாவது வந்து அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி வந்ததுக்கு அப்புறம் அரசு பள்ளியுடைய மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. அது காரணம் எப்படின்னா, இன்னைக்கு பெற்றோருடைய மனதிலே என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த அரசு பள்ளிகளுடைய கல்வித்தரம் அதை கல்வித்தரத்தோட இன்னைக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வந்து கல்வித்தரம் வந்து சிறப்பாக இருக்குங்கிற ஒரு மாயை தான். மற்றபடி வந்து இந்த மாயினால் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து அரசு பள்ளியிலேருந்து எல்லாருமே வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு மாறிக்கிறாங்க. ஆனால் இது வந்து நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. நாங்கள் வந்து கோரிக்கை வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு, அதாவது தொடக்கப்பள்ளியை பொறுத்தமட்டும் ஒவ்வொரு வீட்டுக்கு சென்று நாங்கள் இந்த பள்ளியில் வந்து இந்த பள்ளியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு நாங்கள் இந்தந்த வழியில் வந்து நாங்கள் இது வந்து மாணவர்கள் நலனுக்காக செய்கிறோம். குறிப்பாக மாணவர்கள் வந்து கல்வித்தரத்தில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப வீக்காக உள்ள மாணவர்களுக்கு தனியாக வைத்து சிறப்பு நீங்க செய்றீங்க. ஆனால் பள்ளிகளின் தரத்தை அரசு உயர்த்த மறுக்கிறதா? தரத்தை உயர்த்துவதற்கு நாங்கள் வந்து மாணவர்கள்ட்ட வந்து நாங்கள் தனியாக சிறப்பு பயிற்சி கொடுக்குறோம். அதனால் வந்து எந்த பள்ளியும் இது வரைக்கும் மூடவும் இல்லை. ஏன்னா வந்து பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பள்ளிகள் வந்து மாணவர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, சில பள்ளியில் வந்து மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இதனால் வந்து மாணவர் எண்ணிக்கை குறைவாக உள்ள பள்ளிக்கூடத்தில் வந்து ஓரி ஆசிரியர் கொண்டு போய் அடுத்து அதிகமாக மாணவர் எண்ணிக்கை உள்ள பள்ளிகளுக்கு நாங்கள் பணிமாறு செய்கிறாங்க கல்வித்துறை அதிகாரிகள். அதையோட நாங்கள் வந்து தேவையில்லை, நாங்கள் அந்த மாணவர் எண்ணிக்கை அதிகப்படுத்துற சொல்லி வீடு கூட போய் அந்த மாணவர்கள் வைக்கிறீங்க. அந்த மாதிரி நாங்கள் நடவடிக்கை போராடுவது வந்து ஜனநாயகத்தில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். 6வது ஊழியர் கமிஷன் பரிந்துரைக்கு அப்புறம் 10 ஆண்டுகள் முடிந்து இப்போ 7வதுக்கு வரப்போறாங்க. இப்போ 2016 வரப்போறாங்க. இப்போ பல கோரிக்கைகள் வச்சிருக்காங்க, தொடர்ந்து போராடி கொண்டிருக்காங்க. இன்றைக்கு வந்து அது வந்து வேலை நிறுத்தம் வரையும் போயிருக்கு. இது வந்து தேர்தல் நெருங்கும் நேரம் மாநிலத்தில், அந்த நேரத்தில் அவங்க வந்து ஒரு அரசியல் நெருக்கடி கொடுப்பதற்காக செய்திருக்காங்க. இப்போ என்னுடைய ஒரு அனுபவத்தை நான் கூறிக்கொண்டு நான் மேற்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு தேர்தல் காலத்தில் புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் வந்து 2 நாள் மாநாடு நடத்தினாங்க பல்வேறு கோரிக்கைகளை வச்சு கடந்த தேர்தலுக்கு முன்னால. அப்போ வந்து என்னை வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க, அழைப்பாளராக. 2 நாள் மாநாடு முடிஞ்சு கடைசியில் நான் பேச வேண்டியது. எனக்கு அப்புறம் வந்து அன்றைக்கு இருக்க புதுச்சேரி மாநில முதல்வரும் மத்திய அமைச்சர் நாராயணசாமியும் பேச வேண்டியது. அப்போ நான் மதியமே போயிட்டேன். இப்போ சாயந்தரம் நான் அவங்க அமைச்சரெல்லாம் வரதுக்கு முன்னால் நான் பேசுகிற போது நான் கேட்டேன், மதியம் வந்திருக்கேன், தொடர்ந்து நீங்கள் 300-400 பேர் 2 நாட்களாக பல்வேறு கோரிக்கைகளை வச்சு நீங்கள் வந்து இப்போ மாநாட்டில் பல்வேறு தீர்மானம் போட்டிருக்கீங்க, அதை வந்து அரசுகிட்ட கொடுக்க போகிறீங்க. நான் மதியம் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், இங்கே வந்து ஒரு 300-400 ஆசிரியர்கள் இருக்கீங்க. ஒரு 20 மாணவர்களாவது செருப்பு போடாமல் யூனிஃபார்ம் போட்டுட்டு குறுக்கும் நெருக்கும் நடந்துக்கிட்டு எல்லாருக்கும் போண்டா, பஜ்ஜி, சமோசா, பஃப்பு, காஃபி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாணவர்களில் எத்தனை மாணவர்கள் வந்து உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு கேட்டேன். அந்த 400 ஆசிரியர்கள்ட்டேருந்து பதில் இல்லை. அடுத்தது கேட்டேன், உங்களுடைய கோரிக்கைகள்லாம் பல்வேறு விஷயங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுடைய இங்கே இருக்கிறவங்களில் எத்தனை பேருடைய குழந்தைகள் வந்து உங்களுடைய பள்ளிகளில் படிக்கிறாங்க, அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்கன்னு ஒருவர் கூட கை தூக்கலை. அப்போ நான் கேட்டேன், அப்போ யார் வீட்டு பிள்ளையோன்ற போது செருப்பு கூட போடாமல் ஒரு விடுமுறை நாளில் யூனிஃபார்ம் போட்ட சீருடை அணிந்த மாணவர்களை கொண்டு உங்களுக்கு ஒரு குழந்தை தொழிலாளர் போல உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போண்டா, பஜ்ஜியும் காஃபியும் சர்வ் பண்றதுக்கு அவங்களை பயன்படுத்துறீங்களே, உங்களுடைய கோரிக்கைகள்ல என்ன நியாயம் அப்படின்னு கேட்டேன். இப்ப புதுச்சேரியில் இருக்கிற ஒரு நிலைமை, அங்க இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய இந்த மாநாட்டில் இருக்கிற கோரிக்கைகள் போது அவங்க நடந்த விதம்,
தமிழகத்தில் உள்ள இன்றைய நிலைமையிலிருந்தும் எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்கும்ன்றது கேள்விக்குறி. நான் 10ஆம் பொதுவா எல்லா ஆசிரியர்களும் சொல்ல விரும்பல. ஆனா இன்றைக்கு நிலைமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். தரத்தை உயர்த்துறதுக்காக போராடுறாங்க. தரம் உயர்ந்ததுக்கு அப்புறம் மற்றவர்கள் பிள்ளைகளுக்கு பிறகு அதுக்கப்புறம் இந்த ஆசிரியர்களுடைய பிள்ளைகள் வந்தால் என்ன இருந்துட்டு போகுது? நான் அடுத்த ஒண்ணு சொல்றேன். 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 77 அரசு பள்ளிகள்ல வந்து மனித கழிவுகளை அகற்றாங்க இல்லையா, துப்புரவு பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை கொடுக்கறாங்க, எங்க மத்திய அரசு கொடுக்கறாங்க. அதை வந்து பல்வேறு ஆசிரியர்களும் சமூக ஆதிதிராவிட நலத்துறையும் சேர்ந்து கையாடல் பண்ணாங்க, ஃபோர்ஜரி பண்ணி மாணவர்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஆசிரியர்கள் பண்ணாங்கன்னு 75 தலைமை ஆசிரியர்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. 3 ஆண்டுகள் முடிந்து இப்ப நீங்க எல்லாரும் சஸ்பெண்ட் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வேலை செய்துட்டு இருக்காங்க. இந்த நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த கையாடல் நடந்திருக்குமா? தமிழகத்தில் உள்ள 32 மாவட்டங்களில் துப்புரவு பணியாளர்கள் இல்லையா, அவங்களோட குழந்தைகளுக்கு இல்லையா? அந்த விஷயத்துக்கு எத்தனை இந்த மாதிரியான ஆசிரியர் சங்கங்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க? அந்த மாதிரி தவறு செய்த ஆசிரியர்களை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. இல்ல இந்த மாதிரி கையாடல் பண்ணக்கூடாது. இன்றைக்கு வந்து பெரிய அளவுல பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சத்துணவுல முட்டை போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு சீருடை கொடுப்பது வரையும் பல விஷயங்கள்ல வந்து பொதுவாக 19 எல்லாரும் சொல்றாங்க ஊழல் இருக்கிறது என்று. இந்த ஊழலை தடுப்பதற்கு மாணவர்களுக்கு இந்த உண்மையான நலத்திட்டங்கள் சொல்றாங்களா, 15 விதமான நலத்திட்டங்கள். அந்த 15 விதமான நலத்திட்டங்கள் இருப்பதனாலதான் ஓரளவாவது இன்றைக்கு அரசு பள்ளியில மாணவர்கள் இருக்காங்க. அந்த திட்டங்கள் கூட தனியார் மயமாய் போய் கொண்டிருப்பார்கள். இப்ப தனியார் மனோகரன், உங்க எதிர்வாதம் என்ன சார்? அதாவது இந்த ஏதோ ஒரு விதிவிலக்கான விஷயங்களை வைத்துக்கொண்டு இவர் விதியை வகுப்பது சரியல்ல. ஊழல் என்பது வந்து எல்லா இடங்களிலும் நடைபெறுகிறது. அந்த மாணவருடைய பணத்தை கையாடல் பண்ணுவதை ஆசிரியர் சங்கங்கள் கண்டித்தன என்பதை வந்து மறக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து இவரை அழைத்த ஒரு இடத்தில் எங்கோ ஒரு நிகழ்வு மாணவர்களை வைத்து நடத்தினார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் ஒட்டுமொத்த ஆசிரியர் சங்கங்களையும் குறை கொள்வது என்பது சரியாகாது. தொடர்ந்து பேசலாம். இவருடைய என்பதை கூட சொல்ல வேண்டும். இவ்வளவு பேசக்கூடிய இவர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இவங்க எல்லாரும் பேசுறது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஏன்னா ஆசிரியர் பணி இறைப்பணி என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இப்போ இது மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டால், மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டால் அது வந்து சமூகத்துக்கு நல்லதில்லை. இதை பேசி தீர்க்க வேண்டும். எந்த போராட்டம் என்றாலும் அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்யும். ஆசிரியர்களுக்கு தான் உற்று துணையாக இதுவரை இருந்துள்ளது. அதனால் இதை படிக்கும் காலத்தில் காலாண்டு தேர்வு முடிந்து இந்த இடத்துல பேசி தீர்க்க வேண்டும்னா இவங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்காங்க, பேசிட்டு வந்திருக்காங்க. உங்களுடைய அந்த ஆலோசனை அரசுக்கு மட்டும் எடுத்துக்க முடியுமா? அப்படி கிடையாது. நான் ஜென்ரலா சொல்றேன். ஒரு ஆசிரியருங்க வந்து ஆசிரியர்னா அந்த காலத்துல எல்லாரையும் உதாரணம் சொல்லுவாங்கல்ல, இந்த ஸ்கூல் டீச்சர் இப்படி நடத்தினாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆசிரியர்கள் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று இந்த போராட்ட வடிவத்தை உங்களால ஏத்துக்க முடியலன்னு புரிஞ்சுக்கிறேன். வெங்கட சுப்பிரமணியன் சொல்லும்போது இந்த போராட்ட வடிவம் ஒரு அதிர்ச்சி தரத்தக்கதா இருக்குதோன்னு அவர் சொன்னதுல புரிய வருது. வேற வடிவமே இல்லையா? ஆசிரியர்களா போய் பள்ளிக்கூடத்தை பூற்ற போராட்டத்தை நடத்துறது அப்படின்னு தோணுது. இப்போ நாங்கள் தொடர்ந்து ஒரு 6 மாத காலமாக முதலமைச்சருக்கு வந்து எங்களுடைய கோரிக்கைகள் வந்து ஏற்கனவே வந்து பலமுறை கொடுத்துருக்குறோம். இது வந்து பேச்சுவார்த்தை மூலமாக எங்களுடைய கோரிக்கைகள் முடியுங்கிற இதில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து தள்ளி வச்சோம். மார்ச் மாதம் வந்து நாங்கள் வந்து முதல்ல வந்து பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இல்லை, இப்போ மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்களா? மாணவர்கள் பாதிக்கப்படாமல் தான் இந்த நாங்கள் வந்து இப்போ நாளைக்கு நடத்தக்கூடிய போராட்டம் வந்து ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் தான். அந்த ஒரு நாளுங்கிறது அடுத்து ஒரு நாள் வந்து மாணவர்கள் பாதிக்கப்படாமல் அவங்களுக்கு வந்து அந்த கற்பித்தல் பணியை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ நாங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த போராட்ட காலத்தில் இறங்கியிருக்கிறோம். இது வந்து ஒரு 3 கட்ட போராட்டங்கள் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து அடுத்த கட்ட போராட்டம் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் தான். இது தொடர் வேலைநிறுத்தம் கிடையாது. ஏன்னா இது நேற்று கூட வந்து இயக்குனர் வந்து எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தை நடத்தும் போது நாங்கள் இந்த கோரிக்கைகள் விட்டு பேசினோம். அவர் வந்து எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நியாயமான கோரிக்கைகள் உணர்ந்ததால் கூட இது வந்து நிதி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் இருக்கிறனால அது அரசு தான் முடிவெடுக்கணும். அதனால் நாங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கைகள் வந்து இந்த காலகட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது சொன்னாப்புல. ஆனால் பொறுக்க முடியாம இப்படி ஒரு போராட்டம் சொல்றீங்க. அதனால வந்து இன்னொரு சந்தேகம், மாணவர்கள் நலன் உள்ளடங்கி இருக்குதுன்னா ஏதோ போராட்டங்களுக்காக அரசியல்வாதிகளே மது ஒழிப்புக்காக மாணவர்களை வெளியில் வாருங்கள்லாம் சொல்றாங்க. நீங்க மாணவர்களுக்கான ஒரு விஷயம்னா மாணவர்களையும் அவங்க பெற்றோர்களையும் போராட்டத்துக்கு சேர்த்து கூப்பிட்டுருக்க வேண்டியதானே சார்? அதாவது மாணவர்கள் நலனுக்காக தான் இப்போ நாங்கள் ஒவ்வொரு முறை வந்து இது வந்து இந்த போராட்டம் நடத்தும் போது அதை மனசில் வச்சு தான் நாங்கள் இதை வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் தள்ளிட்டு வந்தோம். ஏன்னா இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா
6வது ஊதியக்குழு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் இன்னைக்கு வந்து பார்த்து இடைநிலை ஆசிரியர்கள் யாருன்னா இன்னைக்கு வந்து தொடக்கப்பள்ளியில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேலைப்பளு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் இங்கே ஒரு தமிழக அரசுக்கு உள்ள வந்து அந்த ஊதிய முரண்பாடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கு வந்து 15,000 ரூபா வந்து வேறுபாடு இருக்கு. அப்ப வேறுபாடு இருக்கு. உங்களுக்கும் தனியார் பள்ளிக்குள்ள வேறுபாட்டை பார்த்து நீங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கலாமே. இது வந்து நீங்க அந்த ஊதிய குழு ரெண்டை ஒப்பிட்டு பார்த்து நீங்க மனசு வேதனைப்படுறீங்களே, தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிலையை பார்த்து உனக்கும் கீழே உள்ளவர் கூட நினைச்சு பார்த்து நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கலாமே. சார் தனியார் பள்ளியில் பார்த்தீங்கன்னா சுயநிதி பள்ளிகள் இருக்கு இல்லையா, அது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து அவங்க வேற வழி இல்லாம அங்க வந்து இன்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம எங்களுடைய உரிமை இது கேட்க தவறு இல்லை. அது காரணம் என்ன? ஒரே ஒரு நொடி உங்க மாற்று கருத்து சார். அதாவது இந்த போராட்டம் என்பது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவதற்காக தான் பண்றாங்க சார். வேற வழி இல்லாம தான் பண்றோம்னு சொல்றாங்க. வேற வழி நான் கேட்கிறேன், மாணவர்கள் நலன்னு சொல்றாங்களே, இது வரைக்கும் அவங்களுடைய கோரிக்கைகள் 15. மாணவர் நலனுக்காக என்ன கோரிக்கை இருக்கு? அதுல ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது அரசு ரீதியாக ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க மறுக்க விரும்பினா மறுக்கலாம், இருந்தாலும் பாருங்க. நான் சொல்றேன், தொடக்கப்பள்ளியை மூடுறாங்க, மூடும் நோக்கம் தான் கொடுத்துருக்காங்க, மூடல, எந்த பள்ளியும் மூடல. மனோகரனே மறுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மனோகரன் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஓர் ஆசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளி நிலவைக்கு கொண்டு வந்துட்டாங்க மாணவருடைய எண்ணிக்கையை காட்டி. சார் அவங்க கொண்டு வரல. நீங்க உங்க பையன் அங்க சேர்த்தீங்களா? அரசு பள்ளிகள்ல உங்க பையன் நீங்க எங்க சேர்த்தீங்க? நாமக்கல்ல உங்களால நடத்தப்படும் பள்ளிக்கூடத்துல சேர்த்தீங்க. மேல்நிலை பள்ளிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து இல்ல நான் வந்து 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பணியாற்றுதேன், அங்க போய் சேர்க்க முடியாது. நீங்க வந்து 40 கிலோமீட்டர் அங்க போய் பணியாற்றுங்க, அந்த இடத்துல குடியிருங்க. 2007க்கு அப்புறம் 2007க்கு அப்புறம் தரம் உயர்த்தப்பட்ட எந்த மேல்நிலை பள்ளிகள்லயும் தாவரவியல் விலங்கியலுக்கு தனி ஆசிரியர்கள் கிடையாது. ஒரே ஆசிரியர் தான் பாடம் நடத்தணும். அதே மாதிரி வந்து 150 மாணவர்கள் ஒரு வகுப்புல இருந்தா கூட ஒரே ஆசிரியர் தான் பாடம் நடத்திட்டு இருக்காரு. மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த ஒரு உதாரணம் போதும், உயர்த்த வேண்டும் அப்படின்னு கேட்கிறோம். ஹையர் செகண்டரி மேல்நிலை கல்வி துவக்கப்பட்டதிலிருந்து தாவரவியலையும் பொருளியும் அவர் தான் நடத்திட்டு இருக்காரு, ஒரே ஆசிரியர் தான் நடத்திட்டு இருக்காரு. இப்பதான் நம்ம கோரிக்கையை வச்சிருக்கோம், தனித்தனியா போடும், தாவரவியலுக்கு விலங்கியலுக்கு தனி ஆசிரியர் போடுங்க. எம்எஸ்சி 2007க்கு அப்புறம் 2 பாடத்துக்கு ஒரே ஆசிரியர். அப்ப என்ன மாணவருடைய குறையும். அரசு பள்ளிகள்ல மாணவர் நலனை குறைத்து கொண்டு வருகிறது. அரசு பள்ளியை மூட வேண்டும் என்கின்ற நோக்கத்தை மறைமுகமாக செய்து கொண்டு வருகிறது. அதை இந்த போராட்டம் தடுக்கும். அரசு மறைமுகமா என்ன தடுக்குது சார்? நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற யாருமே நம்ம பிள்ளைகளை அரசு பள்ளியில சேர்க்கல, அப்புறம் ஸ்ட்ரென்த் எப்படி வருவாங்க? பள்ளிக்கூடத்தை அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம பாதியார் மட்டும் போட்டு சம்பளம் கொடுத்துட்டு முடியுமா அரசாங்கம்? எந்த அரசாங்கமா இருக்கட்டும். ஒரு நொடி நான் உங்கள்ட்ட வரேன். கோவை சுப்பிரமணியம் உங்களுக்கானுங்க. பள்ளிகளுக்கு முன் பூட்டு போடுற போராட்டம் வந்து தவறான போராட்டம். தவறான போராட்டம் போராடி இருக்கலாம்னு சொல்லுங்க. பள்ளி வேற விதமா அரசோட சுமூகமா பேசி இவங்களை கோரிக்கைகளை முடிச்சுக்கலாங்க, பேசி முடிச்சுக்கலாங்க. பேச்சு நடத்திட்டாங்க, அதுல தோல்வி விட்டுட்டாங்க, வேற வழி இல்லாம இதை பண்றோம்னு சொல்றாங்க. வேற விதமா இது வந்து முன்னுதாரணமா பள்ளி மாணவர்களுக்கு தவறான வழிகாட்டுதலுங்க. அதனுடைய புரிதல் உங்களுக்கு எதிர்வினையாக கூட போகுதே சார். மாணவர்களுக்கு தவறான வழியில் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறான். இது போராட்டங்கிறது இது வந்து வேற, அதாவது ஒரு இறுதி கட்டத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இல்லையா. ஒரு பாதிப்புங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஒரு பாதிப்புன்னு வரும்பொழுது யார் வேணா வந்து ஒரு உரிமைக்காக போராடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து அரசுக்கு எதிராக போராடல. இறுதி கட்டமா இந்த நேரத்தை நீங்க தேர்ந்தெடுத்தது எதனால? இறுதி கட்டம் சொல்லாத, அடுத்த கட்டம். இப்போ எங்களுடைய உரிமைக்காக தான் போராடுறோம், அரசுக்கு எதிராக போராடல. அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறது இந்த போராட்டம். ஏன்னா வந்து இப்போ வந்து நாங்கள் இப்போ உடனடியாக வந்து இந்த வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் வரல. ஏற்கனவே வந்து கடந்த ஒரு 8 மாதம் காலமாக நாங்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து ஒரு போராட்டம், மாணவர்கள் பாதிப்பு ஏற்படாமல் தான் நாங்கள் வந்து போராட்டம். 2003 எஸ்மார்ட் அது போன்ற அச்சம் இப்போ உங்களுக்கு இல்லையா? அச்சம்ங்கிறது இப்போ எப்படின்னா, அந்த 2003 போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு வந்து வேலை இழப்பு இருந்தது. இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு வந்து இது அரெஸ்ட் பண்ணி உள்ளே இருந்தாங்க, அதுக்கப்புறம் வெளியில் வந்தாங்க. 999 ஆசிரியர்கள் வந்து கடைசி கட்டத்தில் வந்து விசாரணை கமிஷன் முன்னாடி போயிட்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் 2003 போராட்டம் எப்படின்னா, ஆசிரியருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது. அதாவது இப்போ ஏற்கனவே வந்து பணப்பலன் வாங்கிட்டு இருந்தேன். உதாரணமாக வந்து இன்னைக்கு இயலுடைய சரண்டர் வந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஓய்வு பெற்றோருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஓய்வூதிய பலன்கள் இருக்கு இல்லையா, அது வந்து கிடையாதுன்ட்டான். இது வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கிராஜுவேட் வந்து நாங்கள் 10 வருஷம் கழிச்சு தாங்க கொடுப்போம், அது பாண்டு.
அதே மாதிரி கம்படிஷன், அதே இயல் சரண்டர், இந்த இந்த மாதிரி கோரிக்கைகள் காலகட்டத்தில் இது எல்லாருக்கும் பொதுவானது தானே. உங்களோடு கரம் கோர்க்காத இவங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த எந்த இதுக்கு சொல்லி சார், இப்ப இந்த போராட்டத்தில் உங்களோட இவங்க கரம் கோர்க்கல. இல்ல இவர் வந்து எப்படின்னா போராட்டம் வந்து இவர் வந்து இப்ப அவர் நண்பர் சொன்ன மாதிரி போராட்டம் வந்து தேவைதான். ஆனா போராட்ட வடிவங்கிறது அந்த இது சரியான நோக்கம் இல்ல, சரியான நிலை இல்லை. 2003 போராட்டத்துல இந்த போராட்டத்தை சென்னையிலே மாபெரும் வெற்றிகரமான போராட்டமா நடத்தியவன் என்ற முறையில் நான் சொல்றேன். அதை அன்றைக்கு அந்த போராட்டத்தில் நான் இருந்தேன். வடிவமைக்கப்பட்ட விதம், கோரிக்கைகளை கொண்டு போனது எல்லாமே சரியாக இருந்தது. கோரிக்கைகள் சரிதான், விதம் தான் தவறுன்னு சொல்றீங்க. தவறு அது மட்டுமே இல்ல, கோரிக்கைகள் சரின்னு நான் சொல்ல சார். கோரிக்கை என்னன்னா இப்ப கோரிக்கைகளும் சரின்னு சொல்லலையா வந்து நினைக்கிறேன் சார். ஒரே ஒரு நொடி. நீங்க சொன்னீங்கல்ல கோரிக்கைகள் அவங்களுக்கு அதே தான், அது கூட இல்லன்றார். சொல்லுங்க சார். அதாவது சார் இன்னைக்கு இவங்களுடைய முக்கியமான அஜெண்டாவே என்னன்னா 10 எம்எல்ஏ சீட்டுக்காக பேரம் பேசிட்டு 2 எம்எல்ஏ சீட்டோட முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அரசுக்கு எம்எல்ஏவா? ஆமா, எம்எல்ஏ சீட்டு 10 பேருக்கு இந்த ஆக்டர் சார்பா கொடுக்கணும். நீங்க நாங்க சொல்ற ஆட்களுக்கு அரசியல் ஆசை தான் அதுக்கு பின்னாடி. அரசியல் ஆசை மட்டும் தான் இருக்கு அதுல. இல்ல சார், இது வந்து சார் சொன்னாரு சங்கர்மார் 29 சங்கங்கள் வந்து 1 கோடி வாக்குகள் இருக்குன்னு சொன்னது உண்மையா இல்லையா? இது சார் எங்கள் ஆசிரியர்கள் அவங்க குடும்பங்கள்லாம் சேர்ந்தா கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் இருக்கு, வேணும்னா முடிவு பண்ணிக்கிட்டும் நீங்க சொன்னது உண்மையா இல்லையா? செய்திகள் எல்லாம் வந்திருக்குது. அப்ப அவர் சொல்ற மாதிரி சந்தேகிக்கும் இடம் இருக்கே சார். நீங்க 29 சங்கங்கள் இருக்கு, 29 சங்கங்கள் இருக்கு. 29 சங்கங்கள் பொறுப்பாளர் பார்த்தீங்கன்னா 10,000 மேல பொறுப்பாளர் இருக்காங்க. அதுல வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருடைய சில கருத்துக்கள் வந்து மாறுபட்ட கருத்து இருக்குல்ல, அதை நாங்க ஏத்துக்கல. ஜாக்டோலி அதை வந்து நேத்திக்கு பேசும்போது இந்த கருத்து வந்து கடலூர்ல வந்து ஒரு வந்து ஜாக்டோடைய பொறுப்பாளர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதை நாங்கள் மறுப்பு தெரிவித்தோம். இந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து ஜாக்டோ பொறுத்தவரைக்கும் அரசியல் சாயம் இல்லாத ஒரு கூட்டமைப்பு. அரசியல் இல்லையா? அடுத்த அரசியல் இருக்குங்க நான் நிரூபிக்கிறீங்க. என்னால் நிரூபிக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு நொடி. திருச்சி செல்வேந்திரன், உங்க வாதத்துக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட நிரூபிக்க சொல்ல போறேன். திருச்சி செல்வேந்திரன். திரு சங்கரநாராயணன், ஆசிரியர் சங்கம் வந்து பிரச்சனையை திசை திருப்புவதாக நான் கருதுகின்றேன். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயக நாட்டில் போராடுவதனுடைய உச்சபட்ச வடிவம்தான் வேலை நிறுத்தம் என்று நாங்கள் பொதுவாக அறிந்திருக்கின்றேன். அந்த வகையில் திரு பாடம் நாராயணன் அவர்களும் பிரச்சனையினுடைய ஆழத்தில் உள் செல்லாமல் அவர்கள் பிரச்சனையை திசை திருப்புகின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் போராடுவதற்கு உரிமை தமிழகம் முழுவதும் இன்றைக்கு செய்தித்தாளில் வந்து 15 அம்ச கோரிக்கை திட்டம். அந்த இல்ல பல நாடுகளில் புதிய பென்ஷன் திட்டம் மோசடியான திட்டம் என்று கைவிடப்பட்ட அந்த பென்ஷன் திட்டத்தை இன்றைக்கு எதிர்த்து ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்களுக்கு பொதுவாக வந்து அவர்களுடைய உரிமையை காப்பது என்பது மாணவர்களுடைய நலன், அவர்கள் நல்லா இருப்பது மாணவர்களின் நலனுக்கு வந்து அது ஒரு சேம் சைட் ஆஃப் ஒரு காயினுடைய 2 பக்கம் அப்படின்னு தான் பொதுவாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் வந்து பிரச்சனையை திசை திருப்பி முன்னுக்கு பின் முரண்பாடா அரசியல் எம்எல்ஏ எம்பி சீட்டு அப்படிங்கிறதுமாக இந்த வாதமே அவர் வந்து ஒரு சரியான திசை வழியில் கொண்டு செல்லாமல் திசை திருப்புகின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன். ஆசிரியர்கள் நல்லா இருந்தா தான் எல்லாம் நல்லா இருக்கும். ஆசிரியர்களுக்கு எப்ப திருப்தி வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மைதான் ஒரு கருத்து. அந்த நண்பர் சொன்ன மாதிரி எங்களுடைய இது வந்து எப்படின்னா வந்து இந்த புதிய பென்ஷன் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1/4/2003 அப்புறம் பணியில் சேர்ந்தவர்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது. இன்னைக்கு வந்து பென்ஷன் ஒரு வாழ்வாதார பிரச்சனை. இன்னைக்கு ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அவங்களோட ஊதியம் வந்து 30,000-40,000 வாங்கிட்டு ஓய்வு பெற்ற பின்பு வந்து அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கிடையாது. இதுல வந்து பங்குத்தொகை பங்குத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஒரு 10% ஆசிரியருடைய பங்களிப்பு அது ஒரு 10%, 20% கொண்டு போய் பங்குச்சந்தையில் போடுறாங்க. இன்னைக்கு பங்குச்சந்தையுடைய எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற பின்பு அந்த பங்குச்சந்தையுடைய இது வந்து குறைஞ்சு போச்சுன்னா அதனுடைய இது வந்து மதிப்பு குறைஞ்சு போச்சு. அதில் உள்ள நியாயத்தையும் பார்க்கணும். ஆசிரியர்களுக்கு வந்து இன்னைக்கு ஓய்வூதியமே கிடைக்காம போயிடும். புரியுது. இதை வந்து நாங்க வந்து ஒரு 15 ஆண்டு கால கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் தான். ஆமா தேர்தல் தான். 4 ஆண்டு காலமாக ஏன் சொல்லல? 4 ஆண்டு காலமாக சொன்னால் அதற்கு மதிப்பு இருக்காது. தேர்தல் காலத்தை நாங்கள் இது எங்களுடைய போராட்ட உத்தி. என்ன தவறு? இல்ல, அவர்கள் முடிவு எடுத்துக்கிட்டோம். அவங்க எந்த மாதிரியான போராட்ட முடிவு எடுக்கிறதுன்னு அவங்க எடுத்தாச்சு அமைப்பு. நம்ம வந்து எதுவும் சொல்வதற்கு இல்லை. இதுல என்னன்னா 6வது சம்பள கமிஷன் முடிஞ்சு இப்ப 7வது வந்துருச்சு. இந்த 10 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்னும் ஒரு வருஷத்துல நமக்கு வந்து புதிய ஊதிய உயர்வு வரப்போயிருது. அந்த விஷயத்துல எங்களுக்கு நல்ல சம்பளம் போட்டு கொடுங்க, இந்த மாதிரி பென்ஷன் விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணித்தார்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தலாம். ஆனால்
இன்றைக்கு வந்து அது வந்து மாணவர்களுடைய கல்வி பாதிக்கும் அளவுக்கு பள்ளிகளுக்கு பூட்டு போடுவது என்பது மிக தவறான ஒரு விஷயம். என்னன்னா நீங்க 2003 எஸ்மா டெஸ்மா வேண்டி இருக்கலாம். இன்றைக்கு 2009 கல்வி வந்து இலவச கட்டாய கல்வி சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அது அடிப்படை உரிமையாயிருது, ஆர்டிகல் 21A. அதனால மாணவர்களுடைய கல்வியை பாதித்து நீங்க பண்ண முடியாது. மருத்துவர்களும் ஆசிரியர்களும் முன்னுதாரணமா இருக்கணும். அவங்க வந்து ஸ்ட்ரைக் செய்து பள்ளிகளை மூடி அவங்க வந்து முன்னுதாரணத்தை கொடுக்க முடியாது. அவங்களுடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் இருக்கலாம், எல்லோருக்குமே இருக்கதான் செய்யும், அது பற்றாக்குறை இருக்கலாம் சொல்றாங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி போய் சொல்லியிருக்கிறாங்க. பிப்ரவரியில ஜாக்டோ குழு முதல்வரை சந்திக்க கல்வித்துறை அதிகாரிகள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. 4 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்க வைக்கப்பட்டு திருப்பி அனுப்புறாங்க. இப்படி தொடர்ந்து அவங்க பதில் தரப்படாத நிலையில வேற வழி இல்லைன்னு சொல்றாங்க. இன்றைக்கு பலருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இவங்க எல்லாம் அமைப்பு சார்ந்தவர்கள், அதனால அவங்களால ஸ்ட்ரைக் பண்ண முடியும். இன்னைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, மில்லுல வேலை பண்றவங்க, அவர்களால வந்து எதுவுமே இது பண்ண முடியாது, ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. அதனால கல்வி கூடங்களை மூடிதான் அவங்களுடைய போராட்டத்தை வந்து தீவிரப்படுத்தணும்ன்றது வந்து தவறான படிச்சவங்களே 10,000 ரூபாய் தான் வாங்குறாங்கன்னு சொல்றீங்க. ஆசிரியர்கள் அளவுக்கு அதிகமா ஊதியம் வாங்குறாங்கன்னு நீங்க ஒப்புதல் அளிக்கிறீங்க. இல்ல, நான் என்ன கேட்டேன், ஆசிரியர்கள் போதுமான அளவுக்கு ஊதியம் பெறுகிறார்கள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னு ஒரு ஆசிரியர் சொன்னாங்க 40 கிலோமீட்டர் தள்ளி தினம் போறோம்னு. இப்ப இந்த ஆசிரியர்களா இருக்கிறவங்க, அதுவும் வந்து தொடக்கப்பள்ளியில எல்லாம் இருக்கிறவர் வந்து அந்தந்த ஊர்ல வசிக்கணும் இருக்கு. இன்றைக்கு வந்து பலர் வந்து ஹெட் குவார்டர்ஸ் இருக்கணும். அப்ப பலர் வந்து தள்ளி இருந்து வந்துட்டு அந்த பல்வேறு சிரமங்கள்னால அவங்களால தரமா கல்வி கொடுக்க முடியல மாணவர்களுக்கு கொடுக்க. பள்ளிக்கூடத்துல இன்றைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. 20,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு அரசு ஒதுக்கி இருக்காங்க. அதுல வந்து பெரும்பாலும் சம்பளத்துக்கும் மற்ற அந்த 15 இலவச திட்டங்களுக்கும் போயிருது. மாணவர்களுக்கு போய் வந்து கல்வியை தரன் நீங்க இந்த கோரிக்கைகளோட இப்ப வலிமையான ஒரு அமைப்பா இருக்கிறீங்க, அரசையே நீங்க சம்மதிக்க வைக்கக்கூடிய வலு இருக்குன்னா இந்த கோரிக்கைகள்லாம் சேர்த்துக்கோங்கன்னு வேணா நீங்க சொல்ல முடியும், அப்படித்தானே? அது பயனுள்ளதா இருக்குமா? இல்ல, அவங்களுடைய பொருளாதார தேவைகளுக்காக அவர்கள் வந்து போராடுவது வந்து அவர்களுடைய அடிப்படை உரிமை. அதற்கானதான் சங்கம் இருக்கிறது. அதோட நீங்க சொல்றதையும் சேர்த்து இதைதான் முன் வைக்கணும். ஏன்னா நான் முதல்லயே கேட்டேன், நாமக்கல்ல இந்த மாதிரி ஆனதுக்கு எத்தனை பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்கன்றாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த தலைமை ஆசிரியர்கள் எல்லாருமே வேலை செய்யறாங்களே. ஃபோர்ஜரி பண்ணவங்க எல்லாம் ஆசிரியர்களா எப்படி இருக்க முடியும் மாணவர்களுக்கு? அது நடந்திருக்குல்ல, அது நடந்திருக்குல்ல. ஒரு நொடி கேட்டு வந்துடுறேன். சொல்லுங்க வெங்கட சுப்பிரமணியன். அதாவது இந்த நடந்துட்டு இருக்கிற கொஞ்சம் விரைவா மக்கள் மேடையில பாத்தீங்கன்னா ஆசிரியர் பிரச்சனை தான் நம்ம நிறைய பேசிட்டு இருக்காங்க ஒழிய மாணவர்கள் பிரச்சனையை யாரும் இதுவரை பேசின மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வர வர நம்மளுடைய கல்வி தரம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. மற்ற மாநிலங்களை பார்க்கும் பொழுது நாம் ஏன் ஐஐடி, என்ஐடி, ஐஐஎம் போன்ற பெரிய கல்வி ஒரு நாள் விவாதிக்கலாம். கோவை அரங்கில் இருக்கிற ஆறுமுகம் உங்களுக்கான நேரம். தெரியவில்லை. கோவை ஆறுமுகம், விரைவா பேசுங்க. வணக்கம்ங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து படிச்சவங்க தான். எல்லாருமே வந்து ஆசிரியர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய நேரத்துல இவங்க வந்து அந்த போராட்டம் தவறு அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து மாணவர்கள் தனி, ஆசிரியர்கள் தனி அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இல்லைங்க. இருவரும் ஒருவர் தான். அது வந்து ஒரு நாணயத்தின் இரு துருவங்கள் அப்படிங்கிற மாதிரிதான் மாணவர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. ஆனா இவங்க அதை வந்து பிரிச்சு பாக்குறாங்க. அவங்க தனி இவங்க தனி அப்படிங்கிற மாதிரி. அது அல்ல. ஆனா இருவரும் ஒன்றுதான். எல்லாரும் வந்து ஆசிரியர்களினுடைய போராட்டம் என்பது வந்து சரியானதே. ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பிரிச்சு பார்க்க கூடாது, எல்லாம் ஒண்ணுதான். அவங்க நலன் தான் இவங்க நலன் அப்படின்னு புரியுறாங்களே. இது இப்போ போராட்டமே ஆசிரியர்கள் பண்றாங்க, அவங்களுடைய கோரிக்கைக்காக பண்றாங்க. இதுல மாணவர்களை பற்றி எந்த விஷயமும் இல்லைங்கிறத முதல்ல சொல்லிட்டேன். சரி, நீ இல்லைன்னு சொன்னாலும் இப்ப 5வது கோரிக்கை உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 5வது கோரிக்கை, தாய்மொழி தமிழ் பாடத்தை கடைசியாக வைத்துள்ள அரசாணையை திருத்தம் செய்து தமிழ் பாடத்தை முதல் பாடமாக வைக்க வேண்டும். இது மாணவர்களுக்குன்னு நாங்க நினைக்கிறோம். 6வது, தொடக்கப்பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளிகள் வரை அரசின் சார்பாக 14 நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கு செயல்படுத்தப்படுகின்றன. இதை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து செய்ய ஈடுபடுத்தப்படுகின்றனர். இதனால் கற்பித்தல் பணி பாதிக்கப்படுகிறது. அதனால தனியாக அலுவலரை நியமிக்க வேண்டும். சார், கற்றல் கற்பித்தல் பணியை மேற்பார்வை செய்வதுதான் தலைமை ஆசிரியருடைய பணி. அந்த பணியில வந்து அவருக்கு கொடுக்கப்படுற வேலையை அவர் செய்யறாரு. இப்ப ஒரு ஆர்டிஓவே இருக்காரு அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு, 24 மணி நேரம் பணி செய்யறாரு. ஒரு நலத்திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறதுக்கு இவங்கள ஒரு தலைமை ஆசிரியர் நலத்திட்டங்களை மகிழ்ச்சியாக செய்கிறார். அதை அவர் யாரும் தடுக்கல, அவர் அதை எதிர்க்கல. ஒரு கட்டடம் கட்டினா கூட இவங்க சொந்த வீட்டு வேலைக்கு செய்யற மாதிரி செய்ய வேண்டியிருக்குது. மகிழ்ச்சி நீங்க சொல்றீங்க. இருக்கிற ஆசிரியர்கள் எண்ணிக்கை குறையும் பொழுது இந்த வேலை அதிகமாக அவங்க ஆசிரியர் எண்ணிக்கை எங்க சார் குறையுது?
எந்த விதத்தில் குறையுதுன்னு அவங்க சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. தலைமை ஆசிரியர் வந்து 14 நல திட்டங்கள், அரசனுடைய நலத்திட்டம், பள்ளி சார்ந்த மாணவர் சார்ந்த நலன் சார்ந்த திட்டங்களை அமல்படுத்துறாரு அவரு. அதுதான் ஒரு வேலை, அதுவும் அவருடைய வேலை. மாணவர் நலன் கருதுவதோட வேற என்ன வேலை? கற்றல் கற்பித்தல் பணியை மேற்பார்வை செய்யறாரு அவரு. இதெல்லாம் கிடையாது, இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்குன்னு ஒரு குண்டத்துக்கு போட்டீங்களே, நிரூபிக்க சொன்னீங்களே. கண்டிப்பா நிரூபிக்க முடியும் சார். இது இல்ல, நீங்க மறுபடியும் யோசிச்சுக்கோங்க. இது வந்து யோசிக்க வேண்டிய ஒளிபரப்பு தான். அதாவது சங்கர் பெருமாள் என்னுடைய இனிய நண்பர். அவருக்கு தெரியும் இந்த 2002 போராட்டத்துல சென்னையிலே அவரோடு ஒன்று சேர்ந்து களப்பணியாற்றியவன் நான். அந்த போராட்டத்தில் நானும் இருந்தேன். முதல் சஸ்பென்ஷனும் முதல் டிஸ்மிஸ் எல்லாம் எனக்கு தான். இவங்களை யார் இயக்குறாங்க? இப்போது அவங்க அரசியல் ரீதியாக இயங்குறாங்க. ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? எதிர்கட்சிகள் அரசியல் ரீதியாக அவங்களை இயக்குறாங்க. காரணத்தை பாருங்க நீங்க. மாண்புமிகு முதல்வர் அரசியல் காரணங்களுக்காக வழக்கு தொடுக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு வந்த நேரம். உங்களை ஆளுங்கட்சி ஆதரவுன்னு அவங்க சொல்லலாமே சார். ஆளுங்கட்சி ஆதரிக்க அரசை ஆதரிக்கிறோம், அவ்வளவுதான். அரசாங்கத்தை ஆதரிக்கிறோம். அரசை எதிர்ப்பதற்கு ஒன்றுமே இல்லையா? அரசை எதிர்ப்பதற்கு எங்கிட்ட கோரிக்கைகள் இருக்கு. கோரிக்கை குறித்து நான் பேசுறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக CV சண்முகம் இருந்திருந்தால் இந்த போராட்டமே தடுக்கப்பட்டிருக்கு என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவு அருமையான மனிதர் அவர். அவங்களாம் பண்ணாங்க, கூப்பிட்டு அழைத்து பேச முடிந்தது. இப்போது ஒரு வாய்ப்பு அமைச்சரை பேச முடியல, பார்க்க முடியல. அவர் அணுகிய முறை தவறாக வருத்தப்பட்டிருக்கலாம் அவர். ஏன்னா அரசு 2000 சார் நான் கேட்கிறேன், சார் 2006 பே கமிஷன் சார், அதை விட்டுருங்க. 10 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. 2016 பே கமிஷன் போராட்டத்துக்கு எந்த நேரம் ஏதுவான நேரமோ பதுங்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். இப்ப போராட்டத்துக்கு ஏதுவான நேரம் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அலைக்கழிக்கப்படும் போது இப்ப நம்ம ஜெயிச்சிடலாம் நினைக்கிறது. அது முதுகுல குத்து அலைக்கழிக்கப்படுகிறார் என்பதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை சார்? எங்கள் முதலமைச்சர், நாங்க எப்போ வேணாலும் போராடுவோம். கோரிக்கை நியாயம் இல்லாத போது மாண்புமிகு முதலமைச்சர் உங்களை கூப்பிட்டு பேசணும்னு எதுக்கு நினைக்கிறீங்க? அப்படின்னா இது என்ன நியாயம் இருக்கு இதுல? 2006 இருந்து 2010 கடந்த ஆட்சியில் 3 லட்சம் பேர் அவங்க பெரிய எண்ணிக்கைன்னு சொல்றாங்க. நீங்க சிறிய குழு போன்றவர்களா? நீங்க நாளைக்கு தெரிஞ்சிருல யார் குழு போன்றவர்கள் யாரு? கண்டிப்பா நாளைய போராட்டத்தில் தெரியும். இந்த கோரிக்கைகளை பொறுத்த மட்டும் கோரிக்கை நான் ஒண்ணே ஒன்று கேட்கிறேன் சார். இதை மட்டும் நீங்க சுருக்கமா எல்லா நண்பர்களும் பார்க்கட்டும். 2016 பே கமிஷன் பத்தி மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. அதை இம்ப்ளிமெண்டேஷன் கண்டிப்பாக தமிழக அரசு பண்ணும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே இவங்க? ஒரே வச்சிருக்கோம் போராடக்கூடிய அந்த கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கை அவருக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு சங்கர் பெருமாள் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக சங்கர் பெருமாள் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இப்போ வந்து ஆசிரியர்கள் வந்து டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்லலாம் ஒரு பையனை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு திட்டினா வச்சானா வீட்டில் போய் சொல்கிறதுக்கு பயப்படுவான். இப்போல்லாம் என்னென்னா ஏதாவது சின்ன சின்ன மேட்டருக்கெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிடுது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டிவான ஒரு அனாலிசிஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு டிஃபிகல்ட் டே டு டே ப்ராப்ளம்ஸ் வந்து 1008 இருக்குது. ஆனால் அது இருந்தாலும் அந்த மாதிரி கோரிக்கைகள் இதில் பெருசாக வரலை. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பூசாரியே போய் வந்து அந்த கோயிலை பூட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியுள்ள பிரச்சனையை போய் தீர்த்துட்டு பேசுவோம்னு சொல்கிறது பூட்டுறதுலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஆசிரியர் என்னதான் இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கும் டாக்டருக்கும் ஆசிரியருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு மதிப்பு இருக்குது. அவங்க வந்து முதல்ல நீங்கள்லாம் எக்ஸாம்பிள்ஸ், நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ண போறீங்க. அவங்க போய் நான் பள்ளிக்கூடத்தை போட்டுட்டு நான் ஆர்ப்பாட்டம் பண்ண மாதிரி கண்டிப்பாக டெமோக்ராட்டிக் செட்டப்பில் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் பண்ணுறது கட்டாயமாக ரைட்ஸ் உண்டு. ஆனால் பள்ளிக்கூடத்தை போடுறது வைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட், தப்பான ஒரு முறை. கமிஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். இதே மாதிரி சில முக்கியமான துறைகள் இப்போ போலீஸோ ஆர்மியோ இவங்கெல்லாம் கூட சரி எனக்கு என்னோட நீட்ஸை வந்து நான் தேவைன்னா நான் உங்களுக்கு போராட்டம் பண்ணுவேன் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் அவங்களும் இந்த முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா நாட்டோட நலனை எங்க கொண்டு போக? இது வந்து ஆசிரியர், மருத்துவர், போலீஸ், ஆர்மி இதெல்லாம் ஒரு மதிப்புக்குரிய ஒரு துறைகள். சில இதை வந்து பண்ணவே முடியாது. கொஞ்சம் சொசைட்டில வந்து பதில் கேட்கலாம். சொல்லுங்க ஐயா. சார் இப்ப இது இன்னொன்னு என்னன்னா மற்ற ஸ்டேட்டை நீங்க கம்பேர் பண்ணும்போது சார் உங்களுடைய கருத்துல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. மாணவர்கள் வந்து அரசு வாத்தியாரை மதிக்கல, மிரட்டுறாங்க, ஒரு அச்சத்தோடு வாழ வேண்டியதா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. எத்தனை வாத்தியாருக்கு அது மாதிரி அச்சங்கள் இருக்கு? ஒழுங்கான ஒரு வாத்தியார் பையன் இன்னைக்கு மதிச்சுட்டு தான் இருக்கான். சங்கர் ஒரு ஒழுங்கான மனிதரா வாழ்ந்திருக்காரு, அவருக்கு தெரியும். அவர் ஸ்கூல்ல பையனை போட்டு அடிட்டு அடிப்பாரு, ஆனா மொத்தம் எதிர்த்து பேசுறது இல்ல. என்ன ஒழுங்கான ஆசிரியர்? உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் உயிர் போனா கூட அது பரவாயில்லையா? ஒரு ஆசிரியர் தானே சொல்றீங்களா? அது எவ்வளவு பெரிய நோயின் ஒரு குரூரமான வெளிப்பாடு எடுத்துக்கணும். மாணவர் மதிக்கலங்கிறது கிடையாது. ஒரு பையன் வந்து பேசுறான் வாத்தியார, எந்த வாத்தியார பேசுறான்? உங்க பதில் என்ன? சரி, ஒழுங்கற்ற வாத்தியார பேசிருப்பாங்க. அடிக்கவே அடிக்காத நான் ஒரு அரசு வேலை பார்க்கிறேன், அடிக்கதான் செய்யறேன் பையனை. சார் சங்கரநாராயணன், இது வரைக்கும் வந்து உங்களுடைய இந்த போராட்டத்தை எப்படி தெரியும்?
இது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா 85லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம போராடி தான் நம்முடைய இது வந்து உரிமைகள் வாங்கிட்டு இருக்கிறோம். உரிமைகள் எப்படி கிடைச்சதுன்னா போராடாமல் எங்கேயாவது கிடைச்சிருக்கா? இன்னைக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியமும் மத்திய அரசுக்கு இணையான இன்னைக்கு டிஎம் எப்படி கிடைச்சதுன்னா இது வந்து 85லேருந்து தொடர்ந்து போராட்டுக்கிறான். அதே நேரத்தில் வந்து இப்போ கோரிக்கைகள் வந்து நியாயமில்லாத கோரிக்கைகள் இன்னைக்கு பொதுமக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ கூட மாணவருடைய போராடக்கூடாதுன்னு சொல்லல, இத்தனை வருஷமா ஏன் போராடலைன்னு தானே கேட்குறேன். மகாராஷ்டிராவில் கிடையாது சார், வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது இந்தியாவில். ஊதியக்குழு வந்து 6வது ஊதியக்குழு வந்த உடனேயே நாங்கள் வந்து போன ஆட்சியிலேயே வந்து போய் நம்ம போராட்டம் நடத்திருக்கிறோம். முன்னாடி தனித்தனி சங்கங்கள் தனித்தனியாக போராடினாங்க, தனிச்சங்கங்கள் தனித்தனியாக போராடினாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட்டமைப்பு மூலம் போராடினேன். இந்த மாதிரி வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு நபர் குழு போட்டு அதை சரி பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஊதிய முரண்பாடு பார்த்து இடைநிலை ஆசிரியர் மேல் இப்படி தலைமை ஆசிரியர் வரைக்கும் இருக்கு. அதுவும் மக்கள் நலத்திட்டங்கள் 14 நலத்திட்டங்கள் நாங்கள் என்ன கேட்குறோம்னா இந்த மாணவருடைய நலத்திட்டங்கள் வந்து தலைமை ஆசிரியர் எடுத்து செய்ய முடியாது. ஏன்னா கற்பித்தல் பணி, ஏன்னா அவர் தலைமை ஆசிரியர் வந்து பல வேலைகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கற்பித்தல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்ய முடியுங்கிறாரு. இதை வந்து தனி அலுவலர் நியமிக்க சொல்றாங்க. இதை வந்து நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்துறதுக்கு தனி அலுவலர் நியமிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து தலைமை ஆசிரியர் மூலமாக போகும்போது இது வந்து பல இடர்பாடுகள் இருக்குது. கற்பித்தல் பணி இது தடைப்படுது. ஏன்னா ஆசிரியர் போகின்றிருக்கு, தலைமை ஆசிரியர் போகின்றிருக்கு, பள்ளி விட்டு போகும்போது இன்னைக்கு வந்து மாணவருடைய இதை வந்து இது கற்பித்தல் பணி வருஷத்தில் 325 ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் தான். ஒருத்தர் திருப்தி இல்லைன்னு போராடுறாரு, இன்னொருத்தர் திருப்தியாக தான் இருக்கும், போராட்டமே தேவையில்லைன்றாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல, நலத்திட்டங்கள்லாம் தலைமை ஆசிரியர் தலைமையில தான் கொடுக்கணும். 100 அலுவலர்கள் போட்டீங்கன்னா அதுல ஊழல் வருவதற்கு, தவறு வருவதற்கு, பிரச்சனை வருவதற்கு தலைமை ஆசிரியரே கவனம் எடுத்து செய்வதற்கு தான். ஏன்னா அது வந்து வருஷம் பூரா கொடுக்க போறது இல்ல, அந்தந்த காலகட்டத்தில் தான் கொடுக்க போறாங்க. அது வந்து சரியா சிறப்பா செய்வது தான் ஒரு தலைமை ஆசிரியருடைய பண்பா இருக்க முடியும், அவருடைய திறமையா இருக்க முடியும். அப்படி அது திறமை இல்லாதவங்க வந்து தலைமை ஆசிரியர் பதவிக்கு இல்ல. இப்போ உலகம் முழுவதுமே ஆசிரியர்கள் மதிக்கப்படுகின்றார்கள். பொருளாதார தேவை அவர்களுக்கு இருக்கு, கட்டாயம் அந்த தேவை நிறைவேற்றப்பட வேண்டும். அப்பதான் அவங்க வந்து தன்னுடைய வயிறு நல்லா இருந்தா தான், நம்ம குடும்பம் நல்லா இருந்தா தான் அவங்களால நல்ல கல்வி கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு என்னன்னா இன்றைக்கு அரசே வந்து பெரிய நிதி நெருக்கடியில இருக்கிறது. இவங்க வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ற மாதிரியான பூட்டு போடுறதுனால, பூட்டு போட்டு ஸ்ட்ரைக் பண்றது பிளாக்மெயில் எல்லாமே வேற என்னது, அப்படி செய்வதனால உடனடியாக கட்டாயம் இந்த 6வது ஊழிய கமிஷன்ல உள்ள பழைய இதெல்லாம் நிலுவையில் இருக்கிறதெல்லாம் சலுகை எல்லாம் கொடுக்க போவதில்லை. என்ன செய்யலன்னா அடுத்த ஊதிய கமிஷன் போது இதற்கு காம்பன்சேஷன் பண்ற மாதிரி ஒரு சிறப்பா வாங்கிக் கொள்வதற்கு அவங்க வந்து தேசிய அளவில் கூட முயற்சி செய்யலாம். மற்ற மாநிலங்களில் உள்ள அமைப்புகளோடு சேரலாமே தவிர வாய்ப்பு கொடுக்க முடியும். சில நொடிகள் மட்டும் எடுத்துக்கோங்க சார். அதாவது முதல்ல வந்து சங்கரநாராயணன், ஆசிரியர் சங்கரநாராயணனுக்கு வந்து ஒரு இதை சொல்லிக்கிட்டேன். அவர் வந்து பாதுகாப்பான பென்ஷன் திட்டத்தில் இருக்காரு. அவர் வருங்கால மாணவர்களை பத்தியோ சந்ததியை பத்தியோ எந்த கவலையும் படுறது இல்லை. நாங்க அவர்களுக்காக போராடுகிறோம். அதே மாதிரி நலத்திட்டங்கள் என்பது தலைமை ஆசிரியர் அவர் மட்டுமே கொடுக்க முடியாது, ஆசிரியர்களை அதுக்கு பயன்படுத்துறாரு. ஆசிரியர்கள் பயன்படுத்தும் போது மாணவருடைய கற்பித்தல் திறன் என்பது பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி தனியார் பள்ளிக்கு வந்து குறைவான ஊதியம் என்பது வழங்கப்படுகிறது அப்படிங்கிறோம். தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளியை போன்று ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடி இருக்கிறோம். அதே மாதிரி வந்து ஆசிரியர்களுக்கு எதிராக இந்த சங்கரநாராயணன் போன்றவர்கள் ஆசிரியர்களுக்கு எதிராக பேசி அரசுக்கு ஆதரவாக பேசி ஆதாயம் முற்படுகிறார். மாணவர்களுக்கு வந்து நாளைக்கு வந்து போராட்டம் நடக்கிறது என்றால் சொல்லுங்க மனோகரன். நாங்க வந்து மாணவர்களுக்கு வந்து நாளைக்கு என்ன பணி அப்படிங்கறத கூட கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அந்த மாணவர்களுக்காக விடுமுறை நாட்களில் கூட பணியெடுக்கக்கூடிய வகுப்பெடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு போராட்டத்தில் இருக்காங்க. ஒரே ஒரு நொடி திருச்சி செல்வேந்திரன் மட்டும் சில நொடிகள் எடுத்துக்கோங்க. திருச்சி செல்வேந்திரன். திரு சங்கரநாராயணன் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி. ஒரு முறை எம்எல்ஏ எம்பியாக வந்தவர்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் பெறுகின்றார்கள். ஆனால் இந்த அரசுக்காக 58 வயசு வரை ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் பென்ஷன் பெறுவது அரசியல் என்ற கூறுகிறார். இது எங்களுடைய அமைப்புல முதல் சர்க்குலரே நாங்க இத தான் போட்டோம். இல்ல அடுத்த குண்டு ஏதோ சொன்னீங்களே ஜாக்டோல இருந்து நாம நீ கேக்குறேன். இது அரசியல் ரீதியானதுங்கிறது ஏன் யாராலையும் மறுக்க முடியாது, நிரூபிக்கப்படக்கூடியது. ஏன்னா இன்றைக்கு வந்து எப்படி நிரூபிப்பீங்க? இல்ல சார், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இன்னைக்கு இருக்கிற நாமக்கல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல பாதி ஸ்கூலை நம்ம ஜாக்டோ தலைவர்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க.
இந்த கேட்ட தலைவர்கள் தான் அது ஒரு முதலமைச்சரை சந்திச்சு உங்களுக்கு கொடுக்கல. பல அரசு பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் வந்து தனியார் பள்ளியில போய் வந்து அவங்களுக்கு டியூஷன் நடத்துறது எல்லாம் செய்யறதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நாமக்கல் பல விஷயங்கள் செய்யறாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சது. தனிப்பட்ட உழைப்பை கொடுக்குறான் அவன் பண்றான், அதுல நம்ம மறுக்க முடியாது. சில நொடிகள் எடுத்துக்கோங்க. அதாவது சங்கர் நாராயணன் வந்து 2003 போராட்டத்தில் வரைக்கும் வந்து நின்னவர் தான். இன்னைக்கு வந்து இந்த அதே கோரிக்கைகளுக்காக இன்னைக்கு வந்து 2003 வரைக்கும் இதே ஜாக்டோவில் சங்கர் நாராயணன் இருந்தவர். இன்னைக்கு வந்து அதே ஒரு இது வந்து போராட்ட காலத்தில் எதனால பிரிஞ்சாங்க? கொடைக்கானல் தமிழக அரசானது இன்னைக்கு பிரித்து ஆளக்கூடிய சூழ்ச்சியை வந்து கையாளப்படுகிறது. அதுல வந்து சில இயக்கங்கள், சில சங்கங்கள், அந்த சங்கங்கள் வந்து பெரிய சங்கங்களும் கூட கிடையாது. சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் இல்லாத சில சங்கங்களை வந்து கூப்பிட்டு பேசி நீங்க இந்த ஜேக்டோவுக்கு எதிராக இந்த போராட்டத்தில் வந்து கலந்துகள் சொல்லி அறிக்கை கொடுங்க கேட்க இவங்களை யாரோ ஏற்கிறாங்க. அதுல வந்து பள்ளிக்கல்வி அமைச்சருடைய பொறுப்பாளர்கள் சந்திக்கவே இல்லை. ஏன்னா 2003 ஜாக்டோ இதே ஜாக்டோ தான். அன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து இவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்து அன்னைக்கு பேசலையே. இன்னைக்கு ஏன் சொல்றாரு? இன்னைக்கு வந்து அவங்க துணையா போயிட்டு இருக்கிறாரு. நேரம் அரசு பள்ளிகள் மூட வேண்டிய நிலைமை வந்துரும். அவங்களுடைய வேலைக்கே வந்து ஆபத்து வந்துரும். அதனால இந்த ஸ்ட்ரைக் பண்ற வடிவம் வந்து சரியில்லை. போராட்டம் நடத்துறதுனால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. எந்த விதத்துல வந்து சரியான ஒரு நியாயம் கிடையாது. இன்னைக்கு வந்து கல்வித்தரம் வந்து அரசு பள்ளிகள் கல்வித்தரம் பல பள்ளிகள் வந்து இன்னைக்கு கல்வித்தரம் உயர்ந்திருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். மாணவனுக்கு வந்து 3ஆம் வகுப்புல படிக்கிற மாணவனுடைய கணக்கு கூட இன்னைக்கு போட முடியாத நிலைமை தான் தமிழகத்துல இருக்கிறது. கல்வித்தரம் உயர்வதற்கு இன்னும் பல போராட்டங்கள் பண்ண வேண்டியிருக்கு. என்ன சொல்றேன்னா அவங்களுக்குள்ள முயற்சிகள் எல்லாம் மேம்படுத்த வேண்டியிருக்கிறது. மேலாண்மை குழு சிறப்பாக செயல்படணும். எத்தனை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் வந்து இந்த பள்ளி மேலாண்மை குழுவை மேம்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்காங்க. மன்னிக்கணும், நேரம் கடந்துட்டோம். இது பேச பேச நீண்டு கொண்டே இருக்கக்கூடிய விவாதம் தான் இது. ஒட்டுமொத்தமாக மாணவர்கள், ஆசிரியர்கள் நான் பார்க்கலாமா, கல்வி கவனம் தேவை. ஆசிரியர்களுக்கும் அரசுக்கும் பங்கு பெற்றமைக்கு நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.